கைதட்டுங்க. உனக்கு வேலை நல்ல வேலையம்மா ஏ அனுசியா தேவி உனக்கு விளையாட சமயம்மா அம்மா வேலையம்மா நல்லா இருக்கு. அது யாரு? என்ன வேணும்? தம்பியா போச்சா? மாலை கருக்கலில மயிருண்ட வேளையில அந்தி நல்ல கருக்கலில இந்த அனுசியா தேவிக்கு அரசாம வேளையில சாமி கருக்கலில இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே மாதிரி சுடிதார் தான் நானும் எடுக்கணும். வட்டளவா உனக்கு பொட்டளவா ஏ அனுசியா தேவி மின்னலு ஏ மின்னலு வட்டளவா பொட்டளவா இந்த அனுசியாளுக்கு வடிவள்ளவா நரமழகா யாமனட்டழகா அனுசியா தேவி இங்க இருக்கா? அத்திரி மகாரிசிய காங்கலிய. அத்திரி மகாரிஷி வீட்டுல இருக்காரு. உனக்கு கூந்தல் நல்ல கருப்பழகா ஏ அனுசியா ஏ அம்மா மின்னலு ஏ மின்னலே கூந்தல் நல்ல கருப்பொழியா இல்ல வேற கருப்பும் இல்ல புருவும் நல்ல கருப்பொழியா இந்த அனுசியாளுக்கு இல்ல வேற கருப்பும் இல்ல யா கருப்பொழியும் நீ செக்கல் நல்ல செவப்பழகா செந்தூர பொட்டழகா வாங்கி நல்ல தலையழகா யாத்த தலையழகா மின்னலுக்கு வாடா மல்லியா நரமழகா இவனுக்கு தலையழகா ஏ குவார நல்ல தலையழகா நம்ம தலையழகா உனக்கு குங்குமுக பொட்டழகா தலையழகா உனக்கு ஓல போ செய்யலீலா ஏ செய்யலீலா ஒரு பாவோ தலைமுடியா உனக்கு யாரு நெத்தி புருவங்களா எம்ம புருவங்களா ஏ எழுத்தானே மூக்களகா இந்த அனுசியாளுக்கு அங்கே ஆண்ட வந்த மாயாண்டி கைலாசம் தன்னதில அங்கு ஒரு நிலையம் வாங்கி போட்டு குடை கொடுத்து அடுக்கு சுடல ஐயா ஆக்கு வரம் அழிக்கு வரும் 1008 வரும் வரம் மெல்லு வரம் ஓடி வர வாங்கி வாரே சுடல அப்படியே போட் 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 அவரோ கைலாச மலை கடந்து கனக சங்கிலி மெய்ப்பாலம் நேரைகளால் ஒரு சோனை இரட்டு நாடு கடலை வெட்டு ஏகபதி பட்டணம் வாராரே அடுக்கு சுடல வடமல பாதை கூடி பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியா நாங்கள் கொங்கு பெருத்தவனோ நல்ல மூங்கில் காட்டானே கமரிமா கட்டுக்கட்டா வாழுவானோ
தேக்கங்குத்தி மலை கடந்து செம்மலை பாதை கொட்டார கரையதற்கு பகவதியா வாசலுக்கு பகவா மக மாறாரே பகவதியா வாசலில் 10 நாள் தேரோட்டம் நடக்கும்போது செஞ்சுடல மாயாண்டி நாமளோட மகிமையத்தான் அம்மாளும் அறியணும். தேர இழுப்பாரா தேர்வட தாருப்பாரா ஐயா கொடி மரத்தா அசைப்பாரா கொடிப்பட்ட தாருப்பாரா வார வர போற வேற வம்புதம்பு செய்வாராயா ஆத்த நடைய பாரு என்ன அழகா நீங்க யாராவது அப்படி நடக்கீங்களா? பிள்ளை தன்னாக்குல ஒத்தையிலே நடந்து போத நல்ல வேளை பக்கத்துல நீங்க எங்க அண்ணாச்சியா போனாவும் அங்கே ஆண்டவன் தஞ்சுடல ஐயா கொட்டார கரையதில பகவதி வாசலில தேர எழுக்கார தேர்வட தாருப்பாரா கொடி மரத்தா அசைப்பாரா கொடி பட்டங்கள அறுப்பாரா வார வர போற வர வம்பு தும்பு செய்வார் நேர தம்பி வார வர நெஞ்சு தட்டி அடிப்பாரா சமயம் தப்பி வார வர சங்கிலையும் குத்துவாரா அட்டகாசம் செய்வாரா அடுக்கு சுடல ஐயா ஆதாளி எனக்கு வாச்ச எனக்கு வாய்த்த சித்திரத்த நம்பி சித்திரத்த நம்பி எல்லாம் நானும் முத்திரவாதிச்சேன வண்டியில ஒய்யாரம்மா வலது கால சிங்காரம்மா வண்டியில ஒய்யாரம்மா வலது கால சிங்காரம்மா சிங்காரத்தை நம்பி எல்லாம் நானும் வெண்பெற பாடையா சிங்காரத்தை நம்பி எல்லாம் நானும் வெண்பெற பாடையா ஐயா அதுக்குள்ள 5 வண்டி மாமா அதுல ஒரு கூட்டு வண்டி அதுக்குள்ள 5 வண்டி அதுல ஒரு கூட்டு வண்டி உள்ளிருந்தேன் நானும் அந்த பேச்சு மாவன் 8 நாளா அட்டகாசம் செய்கிறார் ஆதாளி போடுகின்றார் ஆதாளி போட்டு மலையாளத்து மக்கள் எல்லாம் அம்மா பகவதியை கண்டு அழுது முறையிட்டார்கள். தாயே பகவதி அம்மா இதனால் இதுவரைக்கும் உனக்கு ஊழியம் செய்து வருவது உண்மைனா? ஆமா. நீதான் இந்த அநியாயத்தை கண் திறந்து பார்க்கணும் தாயே. தாயே பகவதி அம்மா ஆலயத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு எங்க ஐயா மாயாண்டி அடுக்கு
சுடலை செய்வதெல்லாம் செஞ்சுட்டு இத மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி நிக்க என்ன மலையாளியா வந்து நிக்காரு சுடலை ஐயா தாய் பகவதி மாயா ஆண்டி சுடலையை கண்டா ஆமோ ஆமா இதுவரைக்கும் இந்த பையனை கண்டதில்லை இது யாரு எவரு எங்கிருந்து வராரோ தெரியலையே பாண்டி நாட்டுக்காரனா மலையாளத்துக்காரனா ஒரு என்னையா பேர சொல்லையா பேர சொல்லையா பேர சொல்லையா வழியா வந்ததோ என்னையா அம்மா அனுஷியா பேர சொல்லையா உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருந்து எங்க வந்தையா எந்த அனுசியா சீக்கிரம் கோயிலுக்குள்ள வாங்க உன் தாய் பேர் என்னையா தகப்பன் பேர் சொல்லையா தகப்பன் பேர் சொல்லையா சொல்லையா தன்னந்தனிமையா வந்ததையா தவப்பம்பர் சொல்லையா அப்பா உள்ளதையே உள்ளபடி ஒளியாமை சொல் மகனே பகவதியா கேட்ட போது பகவா மகமாயா ஆண்டி அம்மா அம்மா பகவதிய நான் பிறந்ததும் கைலாசம் வளர்ந்ததும் தில்லைவானம் பெற்றாள பார்வதியா வளர்த்தாளே வனப்பேச்சு ஆயானம் போனவன் தான் மாண்டவனம் தின்னவன் தான் தில்லைவனம் போனவன் தான் சித்தவனம் தின்னவன் தான் இடுகாடு போனவன் தான் இறந்தவனம் தின்றவன் தான் மாணிக்க கையில மாமசத்தை கலந்ததால எந்த கப்பேன் பகவானும் என்னை கைலாசம் ஆகாதென்று பூலோகம் அனுப்பி வைத்தார் வளப்போர்க்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா போர் போரமே வளப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் என்றார் மாயாண்டி மாயாண்டி சுடலையா என் தாய் பகவதியானவா என் ஆண்டவன் சுடலை மாயாண்டி அழைத்தார் இந்த ஆட்டுக்கு சுடலை மாயா அப்பா ஏ சுடல மாயாண்டி எங்க அத்தான் பகவான் மகனா ஆமா வரும்போதே உன் முகம் அச்சு உரிச்சு இருக்கப்பா வச்சு உரிச்சாப்புல இருக்கியா என் மகனே சுடல ஐயா மகனே ஐயா எங்க போனே அப்பா நீ பகவானுக்கு மகனையான பகவதிக்கு மகன் தான் அப்பா ஈசனுக்கு மகனையானா எனக்கு நீ மகன் தான் அப்பா கடவுளுக்கு மகனையானா கண்ணி பகவதிக்கு மகன் தான் அப்பா மகனே மாயாண்டி வந்த மகன் போக வேண்டாம் வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில் இரு மகன் வாசலில என் மகனே மாயாண்டி என் வார்த்தை கேள் மகனே என்னுடைய இடம் அதில தெற்கு மூட்டு கலுங்கலில திருவாத்தி மூடாதில ஏழு கிடாரன் திரவியந்தான் இன்பமோடு இருக்குதப்பா அந்த நல்ல திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வந்த யானா
வருடம் ஒரு தடவை வருடத்தில ஒரு தடவை உனக்கு நான் கொடை போட்டு தாரேனப்பா. அவனை கொடை ஓட்டு தாரனப்பா. மகனே ஏ சுடல ஏ அடுக்கு சுடலையா என் வாசல்லே கொலுவு இருந்த யானா வருஷம் உனக்கு ஒரு தடவை நான் கொடை போட்டு தாரேனா. கூட்டு போட்டு உனக்கு கொடைதாரில் அம்மா பகவதி ஐயா செரவியத்திலே நான் கொலுவு இருக்கணுமானா அம்மா எனக்கு ஊட்டு வேண்டாம் கொடையும் வேண்டாம். எனக்கு வில்லு வேண்டாம் மேல வேண்டாம். நான் கேட்கும் இடத்துலலாம் எனக்கு நிலையம் போட்டு தரணும் அம்மா. எங்கப்பா சுடலை வேணும் 21 நிலையம் எனக்கு வேணும் அம்மா. அம்மா. அம்மா பகவதிய பகவதியா அம்மா அம்மா பகவதிய பகவதியா 21 இடம் மதியில இடமாதிலேயா ஊட்டு போட்டு தந்தையானா தந்தையானா எனக்கு தேரடியில் ஒரு நிலையம் செரவியத்தில் ஒரு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடி மரத்திலே ஒரு நிலையம் மாளிகையில் ஒரு நிலையம் மணி மண்டபத்தில் ஒரு நிலையம் களஞ்சியத்தில் ஒரு நிலையம் கருவேல பிறையதிலே அங்கு ஒரு நிலையம் வேணும். அத்தனைக்கு மேலாக 21 இடத்துல எனக்கு 21 நிலைய வேணும் அம்மா. ஏ தாயே பகவதி அம்மா அப்படி நிலையம் போட்டு தந்தையானா உன்னுடைய திரவியத்தில் கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து நான் வருவேன். மாயாண்டி சொன்ன போது மங்கையான பகவதியும் அப்படியா ஆட்டும் என்று ஆண்டவன் சுடலைக்குத்தான் என்ன எங்கன குத்தணும்னு கேக்கா. மாமியால எப்படி ஊக்கிட்டு எங்க குத்தணும்னு கேக்கா பத்தியல. சரி கஞ்சி ஊத்தது அவ்வளவுதானே, எங்க எப்படினாலும் குத்திட்டு போறாள். ரத்த வராம குத்திட்டா சரிதான். அம்மா 21 இடம் அதில 21 இடம் அதில நிலையம் அது கொடுப்பாளா. 21 இடம் அதில அதுக்கு இணையலாமா. அப்படி நிலையம் அது கையில் வாங்கி ஈசமாக மாயாண்டி கொட்டார கரையதி வாங்கின கையோடு வாளோடு கிழக்கு முகமாக கிழக்கு முகமாக கிருபையோடு காவல் செய்தார். சுடல கிருபையோடு காவல் செய்தா. ஓங்கின கையும் உருவின வாளோடு ஆமையா கிழக்கு முகமாகவே கொலுவிருந்து வருகின்றார் என் மாயா ஆண்டி அடுப்பு சுடலை. அம்மோ அப்படி சினேக வராளா சினேக அம்மா வராளா. ஒரு கொலவு போடுங்க. புன்னகை அரசி ஆமா சினேகா அம்மா வராங்க, கை தட்டுங்க. என்னாச்சு? சேலை நல்லா இருக்க கலரு. கலர் பார்த்து ஆளுக்கு தகுந்தபடி கலர் கேட்டிருக்காரு. அப்படி பாசத்தோடு எங்களுக்கு பணம் கொடுத்து பாரு வேணும். அம்மா 1 10 100 கோடியா உயர வேணும். அது கையிலை முக செய்யும் தொழில்கள் எல்லாம்
ஆகியா செழித்து ஓங்கி அவர்கள் வாழணுமா போன நல்ல இடங்கள் எல்லாம் துர்க்கை அம்மாளோட அருளால உங்கள் குடும்பம் எல்லாம் குடும்பம் எல்லாம் கைலை போல வாழுக வாழுக சாமி அருளால இந்த அம்மாளுக்கு சட்டை எங்க தைச்சாங்கன்னு தெரியலையா சட்டை டெய்லர் தான் தைச்சாரு டெய்லர் தான் தைச்சிருக்காரு கொஞ்சம் டைட்டா தைக்காம விட்டாரு 1 10 100 கோடியா உயர வேணும் கையிலை போல இந்த துர்க்கை அம்மாளோட அருளால தற்கல் தளவ மாடத்தியா கிருவையால மாயாண்டி சுடலை அருளால உங்க குடும்பம் எல்லாம் கல்யாணமா வாழணுமா ஐயா அருளால புள்ள போன வருஷம் கம்மல் முகத்தியெல்லாம் போட்டுருந்துச்சு இந்த ட்ரிப்பு ஒன்றும் இல்லை கம்மல் ஊரா பேங்கில் அடவு இருக்கு ஆ ஆமா ஒரு பின்னும் போட்டு விடுங்க அப்படி மாயாண்டி சுடல மாயாண்டி சுடல தெய்வம் கரையிலே குலுபிறந்து வார போது ஆமையா அந்த மலையாள தேசத்துல என்ன நடக்கு தெரியுமா என்னையா நந்தம்புணல் ஊராதிலே நந்தம்புணல் ஊராதிலே ஊராதிலே சாலிய திருவாதியில திருவாதிலே கொல்லையருட வீதியிலே 300 புலைய நீளம் புலைய நீளம் பெரும்புலையன் 400 புலைய நீளம் புலைய நீளம் நாட்டாமை பெரும்புலையன் பெரும்புலையே 500 அண்ணாச்சு ஏன 500 புலைய நீளம் அதிகார பெரும்புலைய பெரும்புலைய 600 புலைய நீளம் புலைய நீளம் அண்ணாவி பெரும்புலைய பெரும்புலைய 700 புலைய நீளம் புலைய நீளம் புலைய நீளம் எஜமாங்காளி புலைய பெரும்புலைய அப்படியே போட் 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 அந்த மாந்திரவாதி புலையனுக்கு அவன் மனைவி புலக்கொடியா மன்னவனும் தேவியுமா மன்னம் மகிழ்ந்து வாழ்ந்து வாரார் கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார் எல்லைக்கு எண்ணெய் என பெரிய தோழர் போலும் நல்ல நாரும் போலே அந்த பொலையனோடு புலக்கொடியோ பொலச்சி அவள் மல்லவனும் தேவியுமா பொலையனும் பொலக்கொடியோ அந்த வாழ்ந்து வரும் நாளையில வாழாத பெண்களை தான் வாழ வைப்போம் கணவனோடு வாழ்ந்து வரும் பெண்களை தான் வாழாமல் பிரிப்பானே சேராத பெண்களை தான்
சேர வைப்பங்கனவனோடு சேர்ந்து கருவனல்ல கருவழிவா கண்ணி பெண்ணை சீரழிப்பா போட் 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 அப்படியே ஏ கருவழிவா கண்ணி பெண்ணை சீரழிவா ஐயா உருவழிவா சினேகாமாளுக்கு புரியுறது பூரா எனக்கு தான். ஆமா அங்க குத்துற ஒரு ரூபா அங்க வந்துரும். அங்க குத்திட்டு இங்க ஒரு ரூபா வந்துரும். ஆமா நமக்கு தான். ஆமா உருவழிவா உத்தமிய சீரழிப்பா சண்டாள பெரும்புலைய அப்பேற்பட்ட புலையனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா மாபிசைக்கு அதோட இது சிறப்பான நேரத்துல மாபிசைக்கு பெண்ணானவள் மாவோடு கொடியோடு மாமரத்தடியிலே காக்காட்சி மலவிளையிலே பிறந்தவா. ஆமா குத்துப்பாறை இசைக்கு பேர்காலம் பார்த்ததுனாலே மகளுக்கு மாபிசைக்கு என்று பேர் சூட்டி மாந்திரவாதி பெரும்புலையனு சிறப்பாக வளர்த்து வருகின்றார். ஆமா மாபிசைக்கு பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி 16 வயது பருவம். அங்க இது மாதிரி மங்கையா இருக்கா அழகுனா அழகு நம்ம சினேகாமால மாதிரி அழகு. ஏ அப்பா 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 அடேங்கப்பா இத மாதிரி ஒரு அழக பாத்திருக்கீங்களா? பகலியா அடேங்கப்பா அழகி ஏடை கொண்ட மயில் அழகி கண்ணுக்கு கண்ணழகி போடாதா மேல காது மூக்கு வடிவழகி மூக்கழகா மொழி அழகா முகத்தினுட திருவழகா செக்க சிகப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி வார தலையழகி குங்குமோக பொட்டழகி அழகில சிறந்தவளா அமசத்தில உயர்ந்தவளா பார்த்தாம் பெரும்புலைய நம்ம மகா இவ்வளவு அழகா இருக்காள யாரும் ஆண்கள் இவளை பாத்திரக்கூடாது என்று 7 அறைக்கும் கீழ் அறையிலே மகளை ஊடடுக்கிலேயே வைத்தார். அப்ப நம்ம பிள்ளை ஒத்தையில இருப்பாள அதனால் இவளுக்கு தோழி பெண்களை நாம் கொடுக்க வேண்டும் என்று அந்த புலையமாக மாவிசகி கைபிடிக்க கால் பிடிக்க அவளுக்கு தட்டாங்கள் விளையாட காசிமார் பெண்கள் உண்டு வெற்றில சுருள் மடிக விதவிதமா பெண்கள் உண்டு 7-8 தோழியோடு இருக்கால புலையமாக 18 தோழியோடு 18 தோழியோடு பைங்கிளியும் இருப்பாளா பாயங்களையும் இருப்பாளா 7-8 தோழி பெண்களோடு இருக்கிறாள் மாவிசைக்கு. இந்த 7-8 தோழிக்கு எஜமானி தோழி அவதான் செங்கமலம். அக்காளும் தங்கை மருந்து செங்கமலம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. இருப்பாளா ஏ அக்கா ஏ அக்கா ஏ அக்கா ஏக்கோ ஏ மாமிசைக்கு மாமிசைக்கு உங்க அப்பா இந்த ஊருக்கே பெரிய நாட்டாம மாந்திரவாதி புலையனுக்கு நீ ஒரு மகா ஒத்தைக்கு ஒரு மகா. ஏ தாயி ஆமா ஏ மாமிசைக்கு ஏ மாமிசைக்கு காத்துல மூக்குல ஒரு பித்தாள பாசி கூட இல்லையே. காத்துல கிடையாது மூக்குல கிடையாது ஐயா. நாட்டாம மகா ஆமா மாந்திரவாதி புலைய மகா புலையமாவா. அவன் பார்த்தா மாபிசைக்கு போயும் போய் ஒரு வேலைக்காரி பார்த்தா கேவலமா பேசுதாளே.
மாந்திரவாதி புலையன் காளி புலையம்னு நீ சொல்லுவாங்க. ஒத்தைக்கு ஒரு மகா இம்புட்டு அழகா இருக்கிய, காத்துல காத்துல மூக்குல ஒண்ணு இல்லையே. இல்லையா? ஆ. ஆமா. அப்ப மாவிசைக்கு பார்த்தா என்னையா? போய் ஒரு செங்கமலம் பார்த்தா நம்மகிட்ட காத்துல மூக்குல இல்லைன்னு சொல்லிட்டாளே. பரவா சொல்லாள. அவ கண்ணுக்கு முன்னால நம்ம அப்பாவை எங்கேயாவது கொள்ளை அடிச்சாவது கொண்டு வர சொல்லணும். எங்கேயாவது களவா ஆண்டு கொண்டாந்து காத்துல மூக்கல போட சொல்லணும். பெரும்புலையனை அழைத்த புலமகா மாவிசைக்கு, ஆமோ. ஏ அப்பா, ஏ புலையா. இந்த ஊருக்கு நாட்டாம மாந்திரவாதி பெரும்புலையன், ஆமா. நான் உனக்கு ஒத்தைக்கு ஒரு மகா, ஒரு மாவா. என் காத்து கழுத்து மூக்க பாத்தியா, பாத்தியா ஒரு பாத்தியா. பித்தாள பாசி கூட இல்லப்பா. அதனால எனக்கு எண்ணி 8 நாளைக்கு ஓயாம கொடுத்தியன்னா போக முடியுமா? அதான் வேண்டாம்காவோ. பிறகு எதுக்கு வேண்டாம்காவோ? உங்க தங்கச்சி அது. நல்ல தங்கச்சி. எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமா ஐயா. தங்கப்பட்டு சேலை வேணும், சரப்போலியோ எனக்கு வேணும். தங்கப்பட்டு சேலை வேணும், சரப்போலியும் எனக்கு வேணும். கட்டு ஜல வேணும். அரபொழியோ எனக்கு வேணும். நான் அணிவதற்கு நகையும் வேணும். அப்படி இருக்கட்டும். நகை வேணும். நகையும் வேணும், நகை வேணும். ஆபரணம் எனக்கு வேணும், வேணும். எனக்கு வேணும். ஆபரணம் எனக்கு வேணும். எனக்கு வேணும். எனக்கு வேணும். ஆமாப்பா. தங்க ஆபரணம் எனக்கு வேணும். அந்த புலைய மக சொன்ன போது பெரும்புலையை அது சொல்வான், சொன்ன போதே விரும்புலே அது சொல்வான். என் மகளே ஆமா. புலமகளே, அவளா. என் மகளே புலமகளே, அவளா. அவளா. புலமகளே, என்னுடைய வார்த்தைகளே, என்னுடைய வார்த்தைகளே. ஆமாம்மா. என்னுடைய வார்த்தைகளோ. அம்மா மாவிசகி, 12 வருஷமா மழை இல்லாம இப்பந்தான் லேசா சாரல் அடிக்கி காக்காச்சு மலை விலையிலே பருத்தி போட்டுக்கிட்டு இருக்கேம்மா. பருத்திக்கு இப்பந்தான் கண்ணுல பூ விழுந்திருக்கு. அதனால மகளே, கொஞ்ச நாள் பொறுத்திருந்தையானா அப்பா நகை நட்டு கொண்டு வந்து தாரேன். ஏ அப்பா பெரும்புலையா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, எங்கு களவாண்டுனாலும் சரி எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஆபரணம் எனக்கு வேணும்னா பார்த்தாம் பெரும்புலைய 8 நாளைக்குள்ள நகை நட்டு கேட்கால அவன் கொள்ளதான் அடிக்கணும் என்றும் ஆந்திரவாதி பெரும்புலைய பச்சுக்குத்தான் யானி மாரண மையடு உச்சிக்குத்தான் யானி வைத்தான், உச்சிக்குத்தான் குண்டு மயிழ்ச்சிமலோடுத்தான். அரங்குக்குள்ள யானி வைத்தான், ஆரோட்டமை எடுத்தான், குட்டி தம்பியைத்தான், இசைக்கு முத்து போல அணைத்தான். ஏ வாடா தம்பி இசைக்கு முத்து, அப்பா இசைக்கு முத்து, மையதையும் பார்த்து சொல்லு மகனே, மையதவும் பார்த்து சொல்லு. ஏ தம்பி இசைக்கு முத்து, இந்த மைய பார்த்து சொல்லப்பா.
எங்கேயாவது திறவே இருந்தா எடுக்கணும். இசைக்கு முத்து புலையனோ மை பார்த்தான். புலையா கொட்டாரக்கரை பகவதியா வாசல்லே தெக்கு முட்டு கலங்கள் திருவாத்தி மூடுல ஆமா 7 கிடாரம் திரவியம் இருக்கு. 7 கிடாரம் இந்த 7 கிடாரம் திரவியத்திலையும் நம்ம அடுக்கு சுடலை மாயாண்டி காவல் இருக்கிறார் அண்ணா. இருக்கார் ஐயா. இந்த மாயாண்டிக்கு என்ன பிடிக்கும்? சவாட பிடிக்கும். இவருக்கு மாயான வேட்டைனா ரொம்ப பிடிக்கும். சொல்றதுதான் உன் வேலை, ஆமா எடுக்கிறது ஏன் வேலை. நான் களவா அங்கதுடைய என்னுடைய கல்விக்கு இருவன் களவுக்கு ஒருவன் தான். அப்படி சொல்லுவாங்களா? களவாங்க போனா ஒரு ஆளு தான் போகணும். ஆமா ஆமா ஆமா. ஒரு ஆளு களவாண்டா தான் உயிர் உள்ள வரைக்கும் வெளியில தெரியாத ரகசியம். 2 பேர் போனா நாளைக்கு சண்டை வந்தா என்னைக்குனாலும் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி லேசா மனச்சடை வந்துச்சுன்னா இன்னார் தான் எடுத்தாங்க அப்படி சொல்லிடுவாங்களா? களவாண்டாங்க அப்படின்னு காட்டி கொடுத்துருவாங்க. அதனால கல்விக்கு அதுக்குத்தான் கல்விக்கு இருவன் களவுக்கு ஒருவன் போதும் இருக்காங்க. அதனால களவா அங்க நீ போகணுமா? கல்வன் பெருசா காப்பான் பெருசா? கல்வன் தான் பெருசு. கல்வன் தான் பெருசு. ஆமா. எவ்வளவு காத்து வச்சாலும் எடுக்கத ஒழுங்கா எடுத்துருவாங்க பாத்துக்கோங்க. விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அப்பம் பார்க்க நான் 3 மணிக்கு உறக்க வந்துருமிலா, அப்ப போய் தோப்பில பூரா தேங்காய் வெட்டிட்டு போயிடுவான். விடிய விடிய 4 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. 3 மணி வரைக்கும் அந்த 3 மணி அசந்துருவார்ல, 4 மணிக்கு 2 மூலை தேங்காய் வெட்டிட்டு போயிடுவாரு. திரவியத்தை எடுத்த மாந்திரவாதி நிலைமை என்ன ஆச்சு? ஐயா என்ன ஆச்சு? அப்படி மாந்திரவாதி காளி பெரும்புலைய இந்த மாயா ஆண்டிய நம்ம மாயா ஆன வேட்டைக்கு அனுப்பணும். இவரை வேட்டைக்கு அனுப்புனா தான் நம்ம திரவியத்தை கொள்ளையிடலாம். சோலையில 8 வீட்டு பிள்ளை மக்கள் 7 வீட்டு மலப்பழியர்கள் வட்டிக்கு பணம் வாங்கி வைகாசி சாரலே வாழை போட்டு வருகிறார்கள். காடு வெட்டி ஒளி கொளுத்தி கட்டை வெட்டி தீ போட்டு வேகாத கட்டையை வேலிக்கு அடிக்கினார்கள். 6 உழவுழுது மாட்டு கிடை மறித்தார். 10 உழவுழுதார் பசுவ மாட்டு கிடை மறித்து இஞ்சி ஏலம் கடுக்கா திப்பிலி சாதிக்கா சாதிப்பத்திரி மலை விலை மாசுலுகளை போட்டு பைத்துக்கு காவலாக இசைக்கு முத்து பழியனே காவலுக்கு வைத்தார். சூறாவளி காத்தா சுழட்டி அடித்தார் மாயாண்டி. கண் அசந்து தூங்குகின்றார். என் ஆண்டவன் மாயாண்டி குண்டு வாழ பூச்சி போலே குருத்து வெட்டா வெட்டுவாரா செவ்வாழ பூச்சி போல செவியரு பாருக்காரே ஆள வண்டு நீளப்பூச்சி நீளப்பூச்சி அறுத்தறுத்து குளிப்பாரா. சுடலையா சுடலையா ஐயா ஆன போல அலறுதாரே அங்க எங்கும் ஓடுதாரே பூனை போல பதங்குவாரா புலிப்பாய்ச்சல் பாய்வாரே. ஐயா மலை விளைய அழிக்கும் போது ஏடா ஏடா இசைக்கு முத்து எழுந்தரித்து பாரடவா. பாயாண்டி சொல்ல இசைக்கு முத்து பழியனோ ஓடோடி வந்து பார்த்தார். பல விலைகள்லாம் அழிஞ்சிருக்கு. பிள்ளை மக்கள் பழியமார்கள்ட்ட சொல்ல காளி புலையனை விளக்க அழைத்து வருகின்றார்கள். காக்காட்சி மலை விலையில சாந்தாள் தரைமளிகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால் தரைமளிகி பன்னீரால் கோலம் போட்டு மலை விலையிலே சிறு சுளவு எடுத்தான். சீர்காழி சிதம்பர அச்சரத்தை வரைந்து பார்த்தா ஓங்கின கையும் உருவின வாளோடு நிற்கிறார் மாயாண்டி. ஏ சுடல உன்னை பிடிச்சடைக்க வந்திருக்கேன். அடே பெரும்புலையா உன் சிமிழுக்குள்ள அடைபடணும்னா இந்த காக்காட்சி மலை விலையில எட்டாத பீடம் போட்டு 6 அடுக்கு பீடம் எனக்கு அட்டசாம விட்டு 7 அடுக்கு பீடம் எனக்கு ஏமசாம விட்டு வேணும். 7 பரணை கட்டணும். 7வது பரணில ஒருத்திக்கு ஒரு மகளாக தாய்க்கு தலைமகா தலைப்பிள்ளை சூலி கல்யாணமாகாத 8 மாத கர்ப்பிணியை எனக்கு பலி கொடுத்தையானா 1008 சொருபத்திலே அறச்சொருமாகப்படுவேனார். மாந்திரவாதி மை போட்டு பார்த்தா மகளை கண்டா. நான் மகளை இக்கோலங்கண்ட இவரை சும்மா விடக்கூடாது. பல விலையில 8வது பீடம் போட்டு ஏணி வைத்த மாலை சாத்தி கொலையனே கோமரமாக
ஆமா ஓட்ட மாலகலையில பூசின மஞ்சனைய அழியல மாலையும் மஞ்சனம் மகளே மகளே என்று வருகிறான் மாளிகைக்கு. ஆமா அப்பன் சத்தத்தை கேட்ட அடகதவை திறந்தா. திறந்தா மகளே மாவிசக்கி, இசைக்கு நம்ம சொந்த மாயாண்டி சுடலைக்கு ஊட்டு நடக்கம்மா. ஊட்டுக்களை நடக்கு உன் கையால வந்து நீ ஒரு வான பொங்கல் வச்சிருந்தா. ஆமா என் தகப்பா சண்டாள பெரும்புலையா, ஏ உலையா உன் மையங்க சிமிழங்க மாந்திர தொழிலங்க. ஆமா உன் மையும் பொய்யாச்சு மாந்திரமும் பொய்யாச்சு, பொய்யாச்சு ஆண்டி சொல்லு உண்மையாச்சு. உண்மையாச்சு ஒரு ஆண்டி கற்பழிக்க என்னை அருமையாக வளர்த்தாயோ, ஆமோ பெற்ற அருமை என்ன எனக்கு பேரு வைத்த நேத்து என்ன. ஆமா சாமி நான் ஆத்து தண்ணி குடிச்சிருப்பேன் ஆத்தாங்கரை பார்க்கல, நான் பாக்கலி ஐயா ஊத்து தண்ணி குடிச்சிருப்பேன் நான் ஊத்தாங்கரை பார்க்கலையப்பா. இதனாலும் பார்க்கல நான் கிணத்து தண்ணி குடிச்சிருப்பேன் கிணத்தாங்கரை பார்க்கல, ஆமோ மாங்காய் அது நிருப்பேன் நான் மாமரம் கண்டதில்ல. நான் மாமரத்தை பார்க்கலையா நான் தாயா தலைமகா தலைப்பிள்ளை சூலி தலைப்புள்ள சொல்லி பலவிலைக்கு வந்த மாயாண்டிக்கு மல்லிகைப்பூ வாசமப்பா. மல்லிகைப்பூ மணக்கு கூடிய வரமாட்டேன் என்ற மகளை மை எடுத்தான் தலையிலேச தடவுனான். ஆமா மை மகிமைனால வாரேன் என்றவா மாட்டேன் என்று சம்மதித்து. மலவளைக்கு அப்பா மலவளையில 1000 பேர் கூட்டம் நிக்குமே, கோடான கோடி இப்படி வந்தா உனக்குத்தானே அசிங்கம், ஆமா பட்டுச்சேலை கட்டிட்டு வாரேன். வேண்டாம் மகளே இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஜோலி முடிய போறாளே, பட்டு சேலை உன் வேண்டாம் பழைய சேலை போதும் பட்டு சேலை வேண்டாம், ஆமோ தன்னழகு போதும் உனக்கு தங்க நகை வேண்டாம் என்று ஆமா சாமி தண்டியலை உண்டு செய்து மலவிளைக்கு அழைத்து வந்தா. ஆமா மகளே மாவிசக்கி, இசைக்கு அதோ 7வது பரன்னு உனக்குத்தான் அம்மா. பரன் உனக்கு நீ போட்டு கிருப்பிணி பெண்ணால் கூட்டம் வைக்க உனக்கு பிடிக்காது, பிடிக்காது இந்த பரன்ல உட்கார்ந்து ஆண்டி மாயாண்டி ஊட்டு பார்க்கலாம் என்று ஆமா மகளை 7வது பரன்ல ஏத்தனா. ஆமா கருங்கொடி நாறு கத்தாழ நாரை நல்லா தட்டி கிழிச்சு வச்சிருக்கான். கை கால தூணுல பிடிச்சு கட்டுனா. ஆமா தலைமுடிய கோதி பவன்தான் ஓடி வா. தன் ஓர்ம வந்தது. ஆமா ஏ சண்டாள பெரும்பொலையா, ஏ கொலையா இந்த மாயாண்டி கோயிலுக்கு என்ன மாசி கிடாயா வளர்த்த, சுடலை என்ன மாயாண்டிக்கு என்னை சூலாடா வளர்த்தாயோ, சூலாட வளர்த்தியோ என்னை பெற்ற பாதவத்தி. ஆமையா நான் கருவாசனிக்கும் போது என கரிமருந்தே தின்னால் இல்ல, ஆமோ கருவிலே கலைத்தால் இல்ல, கலைத்தா இல்ல கருவில் கலைத்திருந்தா இன்று எனக்கு கவலை வந்து சேராது. சேராதே நான் உருவாசனிக்கும் போது ஆமோ உரமருந்த தின்னால் இல்ல, என்ன உருவிலே கலைத்தால் இல்ல, என்ன உறவிலே கலைத்தா இல்ல உருவில் கலைத்திருந்தா எனக்கு உவலை வந்து சேராது. ஆமா அடே பெரும்புலையா, ஏ கொலையா எனக்கு நேரம் தவறுதடா, என்ன அங்க அப்பனும் பிள்ளையும் உப்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அடுக்கு சுடல மாயாண்டி மாந்திரவாதி பெரும்புலைய கொலக்கத்தி கையில் எடுத்தான். மகா பார்வதைய பவருதானே, மணிக்குடல உருவுதானே, மாலையாக ஓடுவானா. ஈரக்கோல தாமரக்கா இலையதிகளை எடுத்து வைத்தார். ஈரக்கோல துடிக்கு அடே பெரும்புலையா, ஏ கொலையா பித்த மகடா ரெத்த வாடை ஒத்த மகள் என்றும் மாறாமல் பலி கொடுத்தாயே பாவி. ஆமா என் உயிர் இப்பம் போனாலும் போனாலும் 8ஆம் புசை அன்று உன் தலை ஆணை காலாலே அறுந்து போகுமடா. ஆமோ நீ இருக்கு இடமெல்லாம் இண்டி இசங்கு கள்ளி கத்தாலே முளைக்கும் என்று சாபத்தை கொடுக்க ஆமா சாமி மாயாண்டி சுடல ஐயா. ஏ ஆ பாவிசக்கி பெண்ணவள ஆ பாபூச போடுதாரே, ஆ பாபூச போட்டல்லவோ. 1008 சொருபத்துல அரைச்சொருவம் தான் எடுத்து சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தான். நீலகண்டம் கசத்திலே போடுதான் சிமிழை. ஆமா தொலைந்தான் என்று வருகிறான் வீட்டுக்கு. புலக்கொடியானவா தண்ணீர் எடுக்க வந்தா. வந்தா குடத்துக்குள்ளே ஏற்றிமேன் ஏறுவது போல் நீந்தி வருகிறார் மாயாண்டி. அடுக்கு சுடல குடத்தை வீட்டுல இறக்கினா. இருக்குனா சிமிழை விட்டு தெரித்தார். கொலையன் செவிட்டுல அடித்தார். அடிச்சா 8ஆம் புசை என்று ஆணை பலி தரலன்னா அவனை உன்னை பலி போட்டு வேண்டாம். போடுவானே மறு வெள்ளிக்கிழமை மலவிளையிலே காத்திருந்தா. இருந்து கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா ராமராஜா ஏற்கனவே இவனுக்கு தொழிலை பாராட்டி 7 ஏக்கர் காக்காட்சி மலவழியை கொடுத்தாரு. கொடுத்தாரா இந்த மலவள வழியாக வருகின்ற பொழுது ஆமா யானை புலி கேட்டார் என்று நடந்து வந்த யானைக்கு முன்னால மைய சுண்டினான். அப்படியே சொல்லிட்டான் மையெல்லாம் யானையோ 4 காலம் முடமாச்சு. முடமாக்கி யானை பலி கொண்டார் ஐயா மாயாண்டி. சுடலையா இதை அறிந்த அரச மன்னே ஆமா மறு
மாயானை கொண்டு வந்து ஆழக்குழிய வெட்டி அதிலே புலையனை இறக்கினார். ஆமா கழுத்தளவு மணல் குமித்த ஆணை காலாலை எத்த சொல்ல சொல்ல புலையன் தலை துண்டா அருந்து ஓடுது. குடுகுடுன்னு ஓடுது. மாயாண்டிக்கு அபாயம் சுடலைக்கு அபாயம் என்று ஓட ஆமோ ஏ பெரும்புலையா ஏ புலையா உயிர் போகும்போது என் பெயரை நீ சொன்னதினால சொன்னதுனால நீ பூலோகம் எங்கெங்கு இருந்தாலும் ஆமா உன் முன்பாக புலமாட சாமியாக ஆமா உன் மனைவி புல மாடத்தியாக நான் இருப்பேன் என்று ஆமா உன் மகளை மாபூச போட்டதினால என் காமாட்ல நான் எங்கெங்கு இருந்தாலும் உன் மகளுக்கு என் காலடியிலையும் இடம் உண்டு உடவுண்டு என்று ஆந்திரவாதி காளி பெரும்புலையனுக்கு வரம் கொடுத்தார் மாயாண்டி. ஆமோ புள்ளையிட்ட புலையனையே விட்ட புலையனத்தான் குடியெடுத்து வாராரே எடுத்து வராரே களவு செய்த புலையனையே புலைய புலையனத்தான் கருவறுத்து வருவாராம். எடுத்து வருவாரா கொட்டார கரையதிலே தார கரையதிலா பகவதியா வாசலில தேவரியா வாசலிலா அங்கு ஒரு நிலையம் பெற்று ஒரு நிலையம் பெற்று மலை பாதை கூடி மல வாதகுடி குற்றாலம் தீர்த்தமாடி கால நிற்றமாடி சத்திர வழியாக திறவழியாக ஆலங்குளம் பாதை கூடி ஆலங்குளம் வாதகுடி சிவிலப்பெரி தன்னாதிலே பெரிதன்னதிலா மூணாறும் ஓடுகின்ற நாடு ஓடுகின்ற கடலும் கூடுகின்ற கடலும் ஓடுகின்ற சிவிலப்பெரி சுடலையாக பெரிதுலையாக முதல் நிலையம் அது வாங்குவாராம். மாதை வாங்குவாரா அங்கிருந்து பயணமாகி இருந்து பயணமாகி திருநெல்வேலி டவனதிலே திருநெல்வேலி தவணதிலா வெள்ளையப்பர் காந்தி மதிய எப்ப காந்திமதி கண்டுமெல்ல தான் வணங்கி மல்ல தான் வணங்கி வாராரே சுடலை ஐயா ஆரே சுடலையா எங்க எங்க போவோம் என்று எங்க போகமண்டு திருநெல்வேலி டவனதில திருநெல்வேலி தவணதிலா பகவத் சிங் திருவதியிலே எங்க திருவதிலா துர்க்கையவன் தான் வணங்கி கையவன் தான் வணங்கி ஊருக்கு காவலாக ஊருக்கு காவலாக பகவத் சிங் திருவதியிலே எங்க திருவதிலா வாழ்ந்து வரும் மக்கள் எல்லாம் அவர்கள மக்கள் எல்லாம் தேவர்கோல சமுதாயத்தார் அவர்கள சமயமோ வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து ஒரு வயிறெடுத்து கோமரமா பயிரெடுத்து மரமா பயிரெடுத்து அடுக்கு சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் ஆண்டுக்கு ஒரு முறையும் ஆண்டுக்கு ஒரு தடவை ஆவணி மாதத்திலே ஆவணி மாதையில மாதாந்த வெள்ளியில அந்த வெள்ளியில கடைசி வெள்ளிக்கிழமையிலே கொடை கொடுத்து அம்மாளுக்கு செவ்வாய்க்கிழமை என் தாய் துர்க்கை அம்மாளுக்கு மாதாந்த செவ்வாயும் அவருக்கு கடைசி வெள்ளியில சுடலைக்கு மாதாந்த வெள்ளியிலே ஊட்டுக்குடை கொடுத்து ஆமா இந்த பகவத் சிங் தெருவிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் பெயராக தேவர்கள மக்கள் என் எல்லாம் மாயாண்டி ஒரு வேலியாக என்றென்றைக்கும் காவலையும் எடுத்து இந்த உலகம் எல்லாம் பரவிட்டு இருக்காரு. இந்த உலகமெல்லாம் ஒளிபரப்பி கொண்டு வரக்கூடிய ஆமா கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆமா நம்மளுடைய கலைஞர்களை ஊக்கப்படுத்தி இந்த உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று இப்ப இந்த கோயில் உள்ள ஊரை நாளைக்கு வந்து டிவில ஆமா நாளைக்கு வந்து இப்பவுமே வந்துகிட்டே இருக்குமே ஆமா ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எல்லாரும் துட்டு கொடுத்து சேனலை கூப்பிடணும். அண்ணாச்சி வந்து நம்மளுக்கு துட்டு கொடுக்க பார்த்துக்கோங்க. ஆமா பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே மேடையில நாமளை ஆதரிக்க வேண்டும் என்ற ஆன்மீக தகவல். ஆமா யாழி டிவி உரிமையாளர் உரிமையாளர் இந்த துர்க்கை அம்மன் கோவில் கொடை விழாவை எடுத்து யாழி டிவி யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் இந்த டிவில வருவோம். ஆமா ஆமா என்ன பண்ணணும்டா? என்ன பண்ணணும்? இந்த ஒரு டிவியை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம எல்லாரும் அதுல வந்துருவோம். ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமா 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 அப்படினால தெரிஞ்சிடும். பெல் பட்டனை அழுத்தணும். ஆமா எல்லாரும் நல்ல இன்பமாக கொண்டாடுங்க. ஆமா யாழி டிவி யூடியூப் சேனல் உரிமையாளர் ஆமா ஆன்மீக தகவல் சரி அண்ணா ஆறுமுகசாமி அவர்கள் அன்பு கருத்தினாலே ஆமா எவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு இந்த உலகமெல்லாம் போய் நம்ம ஆன்மீக தகவலை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஆளு அந்த வேலையே வேண்டாம்ட்டாரு. அந்த வேலையே வேண்டாம்னு இதுல வந்து உட்கார்ந்துருக்கா பாத்துக்கோங்க. அப்போ தெய்வத்துடைய மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் ஆன்மீகம்னா. ஆமா அப்படி பாசத்தோட இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். அன்னார்களுடைய வழி வம்சங்களும் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும். அவர் வளர வேணும் ஐயா, வளர வேண்டும். வம்சம் என்று உயரணும் சாமி, வளரணும்